வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரோக்கோலி ஃப்ரிட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸாக பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரோக்கோலி பீசஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியிலேருந்து ப்ரோக்கோலி பீசஸ்லாம் செப்பரேட்டாக எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ப்ரோக்கோலி எடுத்து வச்சது ஐஸ் கோல்ட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா ஆற விடுங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆற வச்ச ப்ரோக்கோலியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஒன்றா கத்தியில் இல்லைன்னா சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க நைஸாக இருக்க மாதிரி. அதில் நம்ம சாப் பண்ண ப்ரோக்கோலி பீசஸும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுடர் அரை ஸ்பூன், இல்லைனா ஃப்ரெஷ் கார்லிக் ஆட் பண்ணுங்கள். மிக்சட் ஹர்ப்ஸ் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆரிகானோ இருந்ததுன்னா ஆரிகானோவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. துருவிய இஞ்சி அதுவும் ஒரு அரை ஸ்பூன். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். சீஸ் ஒரு கியூப் நான் துருவி சேர்த்துக்கிறேன். சீஸில் ஸ்டஃப் பண்ண போகிறேன், அதனால நான் சீஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம ப்ரோக்கோலி ஃப்ரிட்டர்ஸ்க்கான மிக்ஸை ரெடி பண்ணிட்டோம். மொசரெல்லா சீஸ் கியூப்ஸாக வச்சுருக்கேன். இந்த மிக்ஸில் கொஞ்சமாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு சீஸ் கியூப்ஸை உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா பால் பண்ணிவிடுங்க. இதே போல் எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ப்ரோக்கோலி பால்ஸை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா க்ரன்ச்சியாக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த ப்ரோக்கோலி மாவை நம்ம இந்த மாதிரி கட்லெட்ஸ் மாதிரி செஞ்சு 2 பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இது கூடவே ஏதாவது ஒரு சாஸ் அல்லது டிப் இல்லை மயோனைஸ் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.